வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நேற்று குக் வித் கோமாளி சீசன் 4ல சிவாங்கி செஞ்ச மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் சாஃப்ரான் பரோட்டா. இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ கபாப் தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து அன்னாச்சி போட 2 இதழ்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கல்பாசி கொஞ்சம், ஜாதி பத்திரி கொஞ்சம், ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு கலோட்டி கபாப் மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்து பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு அடுத்து இதில் நாம் பால் சேர்த்துக்கலாம். பாலில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பரோட்டாக்கு அவங்க சாஃப்ரான் பாலில் ஊற வச்சு சேர்த்துருப்பாங்க. நம்ம சாஃப்ரானுக்கு பதிலாக பாலில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நாம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு இதை 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுலாம். அடுத்து நாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு இதில் நான் 100 கிராம் காளானை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காளான் சேர்த்துட்டு காளானையும் வதக்கிக்கலாம். இப்போ காளான் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த காளானில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த காளான் மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு இது கூட 1/2 கப்பு கருப்பு கொண்டக்கடலையும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கொண்டக்கடலையும் நாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா கூட 1/4 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கலோட்டி கபாப்போட மசாலாவையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலோட்டி கபாப் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட்லெட் ஷேப்புக்கு சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி கட்லெட் ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நாம் தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகின பிறகு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கபாப் சேர்த்துடலாம். இந்த கபாப்பை நெய்யில் தான் ஃப்ரை பண்ணணும். நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது மாதிரி 2 சைடு நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கபாப் 2 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா குக் ஆன பிறகு இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பரோட்டா மாவு 1/2 மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இப்போ இந்த பரோட்டா மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி பரோட்டா மாதிரி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன பரோட்டாவாக ரெடி பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா விரித்த பிறகு இப்போ இதுக்கு மேலே நாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு கத்தி வச்சோம், இல்லாட்டி இது மாதிரி ஒரு பீஸா கட்டர் வச்சு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கோடாக அதாவது நெருக்கமாக இது மாதிரி கோடு போட்டுட்டு கை வச்சு பொறுமையாக எடுத்து விடுங்க. இது மாதிரி 2 சைடு நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம பரோட்டாவுக்குலாம் ரோல் பண்ணுவோம்ல, அது மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம பரோட்டா மாதிரி திருப்பி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத உள்ள மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டா போட்டுட்டு 2 சைடு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா 2 சைடு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு பரோட்டாவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நமக்கு பரோட்டாவும் ரெடியாக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருந்த மஷ்ரூம் கலோட்டி கபாப்பும் ரெடியாக இருக்குது. இது மாதிரி பிளேட்டிங் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மயோனஸ் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.